ஹாய் மண்டே மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காளான் சுக்கா தான் பண்ணியிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு. இந்த தயிர் சாதத்துக்கு காளான் சுக்கா பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் அவியல் பண்ணியிருந்தேன். குக்கரில் 2 விசில் கொடுத்துருந்தேன். தண்ணியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பசங்க சாதத்தில் ஊற்றி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தனியாகவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் +2 எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பப்ளிக் எக்ஸாம். அதனால் பசங்களுக்கு ஹாஃப் டே ஸ்கூலு அப்படிங்கிறனால விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். உங்கள் பசங்க 10th +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்களா? எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் ஒரு பேரண்ட்டாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பசங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. அவங்களுக்கு படிக்கும்போது என்னென்ன நம்மளால் பண்ண முடியுமோ, அதாவது ஹெல்த் ரிலேட்டடாக நல்லா பார்த்துக்கோங்க. வெயில் அதிகமாக இருக்குது, பசங்களுக்கு கூலிங்காகவே கொடுத்து அனுப்புங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அவங்களும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுத போவாங்க. ரிலாக்ஸாகவும் இருக்கும் அவங்களுக்கும். அன்றைக்கி என் பொண்ணு ஏதோ ஐஸ்கிரீம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொடுத்தா அதுக்கப்புறம் டைரி மில்க்குமே வீட்டில் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் தர்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தர்பூசணி அதிகமாக எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் மாடிக்கு கொஞ்சம் கையில் வாஷ் பண்ணுற துணியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டு போயிடலாம் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இந்த மாதிரி நம்ம பாத்ரூமில் உட்காந்து துவைக்கிறத விட இந்த மாதிரி மாடியில் கொஞ்சம் வெட்ட வெளியில் துவைக்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கும். எந்தவித டயர்டும் இல்லாமல் ஈஸியாக துணியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து காய போட்டு போயிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே மாடியிலே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் எங்களோட டே இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். டின்னருக்கு தோசை தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு இட்லி பொடி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்ருந்தேன். கருப்பு உளுந்து வச்சு தான் இட்லி பொடி பண்ணியிருந்தேன். கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது, நிறைய சேர்த்துக்கோங்க.